லக்ஷ்மி, லக்ஷ்மி. ஐயா. இந்த லக்ஷ்மி வாங்க. தங்கச்சி எங்க? மேல இருக்கா. உண்மையிலேயே நம்ம ரேகா பெரிய அதிர்ஷ்டசாலி. மாப்பிள்ள சும்மா செக்கச்செவரன் வெள்ளக்கார மாதிரி இருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, எந்நேரமும் ஜப்பான் ஹாங்காங்னு பிளேன்லயே பறந்துகிட்டு இருக்காரு. சிங்கப்பூர்ல பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரு. கை கொடுத்த அத்தனை பேரும் பெரும் பெரும் கோடீஸ்வரங்க. பெரும் கோடீஸ்வரனாச்ச. ஒருவேளை கல்யாணத்தை சிங்கப்பூர்லயே வச்சுக்க சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி இந்த கிராமத்துல இந்த கல்யாணம் இங்கதான் நடக்கணும்னு சொன்னார் பாரு, அசந்துட்டேன். இந்த கிராமம் முழுதுமே பந்தல் போட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி இந்த ஏரியாவையே ஒரு கலக்கு கலக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் பேரஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க? ஏற்கனவே இந்த ஏரியா கலங்கி போய் தாங்க இருக்கு. இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, அந்த சிங்கப்பூர் சம்பந்தம் இனிமே நமக்கு ஒத்து வராது. நிறுத்திருங்க. என்னடி என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழ்க்கப்பட போறாங்கிற பொறாமையா? பொறாமப்படுறேனா? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தினம் தினம் தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்னா. பின்ன ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்ன? அந்த காரணத்தை சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுங்க. ஊடகமா பேசி என் பொறுமையை சோதிக்காத. பொட்டுன்னு போட்டோட. ஒரு பொண்ணுக்கு எதுங்க முக்கியம்? யார கேட்டாலும் கண்ணை மூடிட்டு கற்புன்னு சொல்லுவாங்க. அத பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற உங்க தங்கச்சி. என்ன சொல்ற? என் தங்கச்சி கற்ப பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறாளா? என் தங்கச்சி மேல கைய வச்சவன் யாரு? யாரவன்? மாணிக்கம். மாணிக்கமா? அவன? ஐயோ வேண்டாங்க. பாத்திரத்துல நீங்க கொலகாரன் எடுத்தீங்க. என் தங்கச்சியை தொட்டவன் நெஞ்ச வகுந்து அவன் ஈர கொலையை எடுத்து ஏவானத்தூள் சொல்கிறேன். அவன் பணத்தை கொண்டாந்து என் தங்கச்சி காலடியில காலக்கியா போடுறேன். அப்பதான் என் மனசு நிம்மதி அடையும். தள்ளிப்படி. அண்ணே, அவரை கொல்றதுனால பொண்ணோட ஆத்திரம் அடங்கிடும். ஆனா போன கருப்பு எனக்கு திரும்புமா? காணிக்கை ஆக்குறதுல உன் கடமை முடிஞ்சிடலாம். ஆனா எனக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கிடுமா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஊரறிய களங்கப்பட்ட என்ன எவனாவது இனிமே கட்டிக்க முன் வருவானா? ஏ விதின்னு நினைச்சுக்கோ. பேசாம அவருக்கு என்ன கட்டி வச்சிருங்க. அந்த பிச்சைக்கார பயலுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா? கோயில் பிரசாதத்து மேல திருநாய் ஆசைப்படலாம், அதுக்காக கொடுத்த முடியுமா என்ன? பாடி. ஐயோ அண்ணே, நான் சொல்றது கேளுங்க அண்ணே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.